கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ரொம்ப சோர்வோட களைப்போட பாஸ்டரை பார்க்க வந்தான் ஜான். பாஸ்டரை பார்த்து ஜான் சொன்னான், என்ன பாஸ்டர் வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம் சோதனையுமா இருக்குது. என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போவுமே அப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உட்காரு ஜான், நம்ம ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரேல 3 கப்பை எடுத்துட்டு வந்து ஜான் கிட்ட நீட்டினாராம். உடனே அதை பார்த்து ஜான் கேட்டான், என்ன பாஸ்டர் இது, ஒரு கப்பில் ஜீனி, ஒரு கப்பில் காஃபி பவுடர், இன்னொரு கப்பில் பால்னு இப்படி தனித்தனியாக கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கலந்தாதானே நான் காஃபி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே ஜான் கிட்ட அந்த பாஸ்டர் சொன்னாராம், இதே போல தான் ஜான், நம்மளுடைய வாழ்க்கையிலே சரி, சோர்வுகள், சந்தோஷங்கள், பிரச்சனைகள்னு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையில எப்போல்லாம் உனக்கு போராட்டங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா இந்த போராட்டங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு எனக்கு பலனை தாங்கன்னு அவரை நோக்கி கேளு. உன்னோட வாழ்க்கையில எப்பெல்லாம் சந்தோஷங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். என்னங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களும் இனிமேல் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தானே, சந்தோஷமா இருந்தானே, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடி தானே? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு டிராஃபிக்கான ரோடில் ஒரு மான் மட்டும் ஓரமாக நின்றுட்டே இருந்துச்சா. நிறையா பேர் அந்த வழியாக போனாங்களா, ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை அந்த மானை. அப்போ ஒரே ஒரு கார் மட்டும் அந்த இடத்துல நின்று இருந்துச்சான். அந்த காரில் இந்த நபர் கீழே இறங்கி வந்தாராம். இறங்குறத அந்த மான் பார்த்த உடனே அந்த மான் ஒரு திசையை நோக்கி போச்சான். இவரும் அந்த திசையை நோக்கி அந்த மான் பின்னாடியே போனாரா. போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த மானோட குட்டி கண்ணியில் சிக்கிருந்துச்சான். இதை பார்த்த உடனே இவரும் அந்த கண்ணிலேருந்து அந்த மானை காப்பாற்றி வெளியே எடுத்துட்டாராம். அப்போ அவர் அந்த இடத்துல நின்னோடனே அந்த மானும் மானோட குட்டியும் நன்றி சொல்கிற விதமாக அவர்கிட்ட போயிடுச்சான். இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமையில் சிக்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஏசு உங்கள் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்களையும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பாவத்தின் அடிமையிலேருந்து காப்பாற்றுவீங்களா? பாய். என்னோட பேர் கெவின் தீவிர. நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல போறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் அவன் கெட்டு போக அவன் தீர்ச்சியின் அடையபடிக்கு அவர் தந்தோடைய இவ்வளவா உலகத்தில் அம்பு கொடுத்தார். யோவான் 3:16. குதிரை யுத்தம் காயத்தமாப்படும், ஜெயமோ கத்தராடும். நீதிமொழிகள் 21:31. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ அளவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் அரணம், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. சிட்டுக்குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ, இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ, இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உணவு கொடுக்கிறார், உறங்க இடம் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். உணவு கொடுக்கிறார்,
உறங்க இடம் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். சின்ன சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ, இனிமே அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவ கேட்டா கோவிச்சுக்குவாரே. ஐயோ, இனிமே அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவ கேட்டா கோவிச்சுக்குவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லை, அவர் உங்களை தானே ரொம்ப நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லை, அவர் உங்களை தானே ரொம்ப நேசிக்கிறார். அம்மான் சிட்டு குருவியே, அம்மான் சிட்டு குருவியே, இது மனுஷர்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, உண்மையேனோ தெரியவில்லையே. இயேசுவின் செல்லங்கள். All of you welcome. I sing one song in Tamil. My paid is Piano Kimanvil. அடடா வெளிச்சம் வந்து இருள மறைக்குதே, புதுசா பட்ட பூச்சி மனசு பறிக்குதே. அடடா அடடா வெளிச்சம் வந்து இருள மறைக்குதே, புதுசா பட்ட பூச்சி மனசு பறிக்குதே. ஹீரோ வந்தாச்சு, உலகில் வெளிச்சம் வந்து கிரேட்டா, புதுக்கிருப்பு வந்து கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்து கிரேட்டா, புதுக்கிருப்பு வந்து கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. மீட்பு வந்தாரே, உங்க கல் நெஞ்சு தூக்கி போட்டு அன்பை காட்டுங்க. அன்பாலே உலகையால மீட்பு வந்தாரே, உங்க கல் நெஞ்சு தூக்கி போட்டு அன்பை காட்டுங்க. உலகில் வெளிச்சம் வந்து கிரேட்டா, புதுக்கிருப்பு வந்து கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்து கிரேட்டா, புதுக்கிருப்பு வந்து கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. நான் எனக்காக ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரு. இவ்வளவுதாங்க. நீ விரும்புகிற அற்புதத்திற்கு நீ தான் ஜெபிக்கணும். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியலையே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்கம் குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களிடத்தில் 783 முழுநீர மிஸ்டர்கள் இந்த ஊழியத்தை இணைந்து செய்து வருகிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற சிறுபிள்ளைகளை சந்தித்து அந்த சிறுபிள்ளைகள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு எளிய திட்டத்தின்படி, எளிய விசுவாசத்தின்படி இந்த ஊழியத்தை கிரமமாக செய்து வருகிறோம். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், ஊழியக்காரிகள், சபையின் அஸ்திபாரங்கள். ஆண்டவர் பெரிய ஒரு அறுவடையை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். ஆனாலும் இது போதாது, இன்னும் அதிகமாக ஒரு எழுப்புதலை நம்முடைய கண்கள் நாம் உயிரோடு இருக்கும்போதே நாம் காண வேண்டும் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், செயல்படுகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்வீர்களா? ஜெபித்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். ஒரு நிமிடம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா எங்கள் ஊழியத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏதாகிலும் பொருதனையோடு கூட இந்த ஊழியத்திற்கென்று நீங்கள் காணிக்க கொடுப்பீர்களா? எங்களோடு கூட நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். எழுந்து கட்டுவோம், வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சேபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் நான் ருசி பார்த்த ஒரு எளிமையான ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என்னை சொல்லிக் கொடுத்தார். அநேகர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறார், என்ன தம்பி சும்மா சிம்பிளாக பேசுகிறீங்களே, கொஞ்சம் டெப்த்தாக பைபிளில் இருந்து நிறைய பேசணும் தம்பின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மைதாங்க, ஆசை தாங்க. ஆனால்
நான் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் கிராமத்தில் உள்ள ஜனங்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சிகள் கூட 27 மாவட்டங்களில் அநேக கிராமங்களில் பணித்தளத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், அங்கே சந்திக்கிற வாலிபர்கள் கணேசனை பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க. அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நெருக்கத்தோடு கூட இதை நாங்கள் நடத்தி வருகிறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். ஆமென். பாருங்கள், டெப்த்தாக பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அடிப்படைகள் தேவைங்க. அடிப்படை சின்ன சின்ன சத்தியங்கள் தேவை. நான் பேசின செய்தியில் யூடியூப்பில் வில்லேஜ் மிஸ்டரி மூம்பட்டன் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய செய்திகள் வரும். ஆபிரகாமை போல மாறுவோம், மோசஸ் போல மாறுவோம், எலியாவை போல மாறுவோம், எலிசாவை போல மாறுவோம். இப்படி எல்லாம் மாறணும்னு நினச்சி என்னங்க பிரயோஜனம்? மாற முடியுமாங்க? ஒருவேளை ஆண்டவர் நினச்சா மாற்றுவார். எலியாவை போல ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஆபிரகாமை போல பயன்படுத்த என் ஆண்டவரால் முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டராக முதல்ல மாறுவோம்னு சொல்லி செய்தி பேசியிருக்கிறேன். முதல்ல ஒரு வேலைக்காரனாக மாறுவோம், சிறு பிள்ளைகளை போல மாறுவோம். நாகமான் குஷ்டரோகிக்கு சுவிசேஷம் சொன்ன சிறுபெண், அவள் பேர் கூட எழுதப்படலைங்க. அந்த சிறுபெண்ணை போல இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க மாறினா எத்தனை தேசத்தினுடைய நாகமான் போன்ற அதிகாரிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? எனக்கு இருக்குதா? இருக்கணும். ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் முடிவு பண்ணிட்டா, இன்றைக்கி நான் ஆண்டவரை வஸ்திரத்தை தொட போகிறேன், நான் சுகமாகுவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் தொடுறா, சுகத்தை பெற்றுட்டான். அல்லேலூயா. பாருங்கள், சிம்பிள் சத்தியத்தை முதல்ல நம்ம ட்ரை பண்ணணுங்க. இப்போ 1ஆப்பு பிள்ளைக்கு போய் அல்ஜீப்ரா 10ஆப்புக்கு வர்ற கணக்கை சொல்லி கொடுக்க முடியுமா? a+b² = a² + b² + 2ab. இந்த சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணுன்னா அவ்வளோதாங்க. அவன் ஓடியே போடுவான், படிப்பு எனக்கு வேணான்றான். 1ஆப்பு படிக்கிறவனுக்கு 1ஆப்பு தாங்க சொல்லி கொடுக்கணும். பாருங்கள், மெட்ராஸ்லேருந்து ஒரு அருமையான நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவர் சொன்னார், என்ன நீ இப்படி பேசுகிற? திடீர்னு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, புத்தி கம்மின்னு சொல்கிற, எதையாவது நீ வாட்டுக்கு திட்டுற, கடிந்து கொள்கிற, இப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பின்னு என்னை திட்டுறாங்க. நான் சொன்னேன், அங்கிள், நாங்கள் அந்த நிகழ்ச்சி பக்கத்தில் பேர் என்ன தெரியுமா வச்சுருக்கோம்? கிராமிய நேரம்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறவங்க எதுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க? நாங்கள் கிராமத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் இப்படி பேசினா தானே அவங்களுக்கு புரியும்னு அவங்கள்ட்ட சொன்னேன். ஆமாம், நீ பேசுகிறது கிராமத்துக்காரங்களுக்கு தான் புரியும். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இனிமேல் என் முகம் தெரிஞ்ச உடனே வேறு சேனலுக்கு போயிருங்க. எத்தனை சேனல்கள் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கே போயிருங்க. இது எங்களுக்கு போல சின்ன விசுவாசிகளுக்கு தான் சொன்னேன். சரிதம்பி, இனிமேல் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கலன்னு சொல்லிட்டார். அடுத்து ஒரு சில வாரங்கள் கழித்து மறுபடியும் ஃபோன் அடித்தார். தம்பி, நீ முகம் தெரிஞ்ச உடனே ரிமோட் எடுத்து வேறு சேனல் மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் என் வீட்டாள்கள் பூரா ஓம் பிரசங்கத்துக்கு ரசிகர்களாக மாறிட்டாங்க. ரிமோட்டை பிடிங்கிக்கிறாங்க தம்பி. வேறு வழி இல்லாமல் உன் பிரசங்கத்தை கேட்டு ஓம் பிரசங்கம் எனக்கு பிடிச்சி போச்சு தம்பி, நானும் இனிமேல் மாதந்தோறும் உனக்கு ஒரு மிஸ்டரியை தாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எளிய சத்தியத்தை முதல்ல கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நமக்கு ஆசீர்வாதமா. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற சத்தியத்தில் பாருங்கள், சிம்பிள் தாங்க. நான் எனக்காக ஜெபம் பண்ணா அவர் கேட்பாருங்க. இவ்வளோ தாங்க. ஒரு செய்தி, ஒரு தலைப்பு. இன்னொன்று என்ன தெரியுமா? நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்பாருங்க. உனக்காக உன் மூலம். ஆமென். 2 தாங்க. இது நான் சொல்கிறது சிம்பிளாக சொல்லலாங்க, ஆனால் இதை நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போ பர்த்திமை குருடன் தெருவில் உட்காந்துருக்கான். அவன் 2 கண்ணு குருடு. யாராவது உதவி செஞ்சாதான் அவன் பிழைக்க முடியும், சாப்பிட முடியும். பார்த்தீங்களா? அவனுக்கு யாராவது உதவி செய்யணும், இடம் காட்டணும். இங்கே வாப்பான்னு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போய் தான் பிச்சை எடுக்கிற இடத்துல உட்காந்து அவன் பிச்சை எடுத்தால் தான் அவனுக்கு சோறு கிடைக்கும். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவனா இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுனார்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற அற்புதத்திற்கு நீ தான் ஜெபிக்கணும். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரிலையே. ஆமாம், வாயுள்ள பிள்ளை பிழைக்குங்க.
நிறைய எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஆமாம் இவன் அப்படியே விரல் வச்சா கடிக்க தெரியாது, இப்படி எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன். சாப்பிட தெரியாதா உனக்கு? என்னங்க அது? ஜெபிக்கிறதுக்கு என்னங்க சொல்லி தரணும்? பேச வேண்டிதானங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட பேசுகிறதுக்கு படிச்சுக்கிட்டா பேசுவீங்க. உங்கள் அப்பாட்ட ஏதாவது ஒரு விண்ணப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லெட்ரு எழுதுவீங்களா? அனுப்பு பெறுநர், அன்புள்ள அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு பைக் தேவையாக இருக்கிறது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதி மனப்பாடம் பண்ணியா பேசுவீங்க? எப்படி பேசுகிறீங்க? உரிமையாக பேசுகிறீங்க. ஏசப்பாட்ட பேசுகிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்க. உன் இருதயத்தில் இருக்கிறது நீ அப்படியே சொல்ல வேண்டியதான். ஏசப்பான்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானங்க. பர்த்தியுமே பாருங்கள், அவன் யாரையுமே சிபாரிசு கூப்பிடலை. இன்றைக்கி ஏன் எழுப்புதல் குறைவாக இருக்குது தெரியுமாங்க? எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா எங்கேயாவது போய் அலையிறது. நம்ம பூரா அலையிறதில் டாக்டரேட் பட்டம் வாங்கினோம். ஓ, அங்கே போனால் நல்லது நடக்குமோ, அந்த ஊழியக்கார் ஜோம் பண்ணால் நல்லது நடக்குமோ, இந்த இடத்துல வல்லமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த சர்ச்சில் பயங்கரமாக இருக்குதுங்க, பூரா ஃபயராக இருக்காங்களாம். நான் சொல்ல, சர்ச்சு ஃபயராக இருந்து நினச்சி நீ ஃபயராக இருக்கணும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேங்க, எங்கள் சர்ச்சு பயங்கர ஃபயராக இருக்குது, உங்கள் சர்ச்சு செத்த சர்ச்சு, எங்கள் சர்ச்சு தான் வல்லமை உள்ள நிறைஞ்ச சர்ச்சுன்னு சொல்கிறோம். நான் போகிறேங்க, நான் மாட்டுக்கு உம்முன்னு போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் அந்த ஃபயர் உனக்கு பிடிச்சிருமா? சர்ச்சு ஒன்றை மாற்றாது, உனக்கு அற்புதத்தை கொண்டு வராது. ஏசப்பா ஏதோ ஒரு சர்ச்சில் தான் இருக்காருல்ல, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நீ செயல்படணும், நீ ஜெபம் பண்ணணும். பர்த்திமை பாருங்கள், ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. அவன் வாய் திறந்து கேட்குறாங்க, ஏசப்பா கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஏசப்பா எனக்கு இறங்கும். நான் சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் செய்தி கேட்கும்போதே நீங்கள் ஏசப்பா எனக்கு என் வீட்டுக்கு தேவையான இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்களேங்க. ஏசப்பா வல்லமை இறங்கும், ஆண்டவர் தொடுவாருங்க, அவருடைய வல்லமை உன்னை ரட்சிக்கும் ஐயா, உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும், உன் வியாதி என் ஆண்டவர் சுகப்படுத்துவார் ஐயா, சுகப்படுத்துவார். பாருங்க, நான் ஒரு முறை ஒரு வெளிநாட்டிற்கு நான் கடந்து சென்ற போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி என்னை ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தா ஒரு தம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஏர்போர்ட்டில் வேலை பார்த்து திடீர்னு கை கால்லாம் விளங்காமல் போயிடுச்சு, இடுப்பு கீழே உணர்ச்சியே இல்லை. 6-7 மாதம் அந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு 20,000 ரூபா செலவழிச்சிருக்கிறேன். பாருங்கள் என்ன செலவு பாருங்கள். ஒரு மாற்றம் இல்லை. டாக்டர்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க, இவருக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் போய் என்ன ஜெபிக்கிறது, 2 கால் நடக்க முடியாத விட்டு நான் எப்பயும் போல் ஏன் சாட்சியை சொன்னேங்க. என் பேர் கணேசன், எனக்கும் டாக்டர்கள் நீ செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு இருதய வியாதி, நான் எல்லா இடத்தும் போய் சரியாகலை, கடைசியில் இந்த ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ஜோம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி இத்தனை வருஷமும் உயிரோடு இருக்கிறேன். நீங்களும் அந்த ஏசப்பாட்ட கேளுங்களேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவன் பாருங்க, நான் சொல்கிறேன், அவன் அங்கே திரும்பி அவங்களுக்கு வேலையே இல்லைங்க போங்கங்கிறான். நான் சொன்னேன், அறிவு கெட்டவனே, நான் சும்மா கிராமத்து பாணியில் தாங்க எனக்கு பேசி பழக்கம், உனக்காக இந்தியாவிலேருந்து விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து இங்கே வந்து அன்புனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், மதமாத்த வந்துட்டாங்க அப்படிக்காக கேட்குது, முறுமுறுக்கிறான். உடனே மதமாத்தி எனக்கு என்னடா பிரயோஜனம், உனக்கு அறிவு இருக்காடா, நீ எனக்கு மாமானா மச்சானா? நான் சொல்கிறேன் அவன்கிட்ட சொன்னேன், இங்கே திரும்பு, உன் பேர் என்ன? கோபி தம்பி, ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தேல, நான் எனக்கு நடந்த அற்புதத்தை சொல்லிவிட்டேன், உனக்கு அற்புதம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னேன், ஏசப்பா நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லு. நீ சொன்னேன்னா என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். ஆண்டோடைய வல்லமை உன்னை தொடும். பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தை தொடுறாங்க, என்ன வியாதின்னே அவங்க சொல்லலை, எந்த இடத்துல வியாதி இருந்துச்சோ அந்த வியாதியை ஏசப்பா சுகப்படுத்துகிறார். உன் வியாதி எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். நீ எழுந்து நடப்ப. ஆமாம், மறுபடியும் ஏர்போர்ட்டில் நீ வேலை பார்ப்ப. நீ வேலை பார்க்குற ஏர்போர்ட்டு எங்கே வேலை பார்த்தா? சிங்கப்பூருங்கிறான். நான் சிங்கப்பூருக்கு வருவேன்,
என்ன நீ தாண்டா வரவேற்கணும். நீ தான் கார் ஓட்டிட்டு எந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போகிறேனோ அந்த இடத்துக்கு என்ன நீ தான் கார் ஓட்டி என்னை விட போகிற. இதெல்லாம் நான் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம்லாம் எப்போ நடைபெறும்? நீ ஏசப்பாட்ட ஜெபிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்ப்பா. நானும் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேங்க. அவன் ரொம்ப முகம் மலர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சொல்கிறோம் எழுந்து நடப்ப, நீ வேலை வைப்ப, நீ கார் ஓட்டுவன்னு சொன்ன உடனே அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்கே ஒன்றும் பெரிய அற்புதம்னா நடந்துடல. அவன் அப்படியே தான் இருக்கிறான். நான் சொல்லதான் சொல்லிவிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேங்க. நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அவள் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து ஃபோன் வந்துருச்சு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த சகோதரனை பார்க்குறதுக்கு அவன் தம்பி மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறான். கதவை தட்டியிருக்கான். அவங்க மனைவி உதவிக்கு இருந்தவங்க பாத்ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, கதவை திறக்கலை. தம்பி வந்துட்டான், கதவை தட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அறியாமல் எந்திரிச்சு கதவை திறந்துட்டானா. அல்லேலூயா, கால் நடந்துட்டாங்க. எத்தனை பெரிய சந்தோஷம் ஐயா! அருமையான சகோதரேஸ்வர், இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமானால் இந்த நிமிஷத்தில் நீ ஜெபம் பண்ணு. ஒரு அறை வீட்டு கதவை போட்டுக்கோங்க, இல்லை ஒரு மரத்தடிக்கு போங்க, ஒரு கம்மாக்கரைக்கு போங்க, யாரும் இல்லாத இடத்துல போய் நீ உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பான்னு சொல், காசா பணமாங்க, வாயங்க வலிக்கு. உனக்கு ஒரு அற்புதம் வேணும்ல, நீ அழு, ஏசப்பட்ட அழு. ஏசப்பா இறங்கும் என்று பர்த்திமையோடு ஜெபித்து பார், உனக்கு அற்புதம் செய்வார் ஐயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அற்புதம் செய்வார். அண்ணாள் அவளுக்கு குழந்தை இல்லை, அவன் ஜெபம் பண்றா. அறை விட்டு கதவை, ஆலய கதவை மூடி ஒருவேளை ஆலயத்திற்குள்ளாக சென்று இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். என் ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்கிறார். எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நான் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் செய்வார். இந்த செய்தி கேட்கிற சகோதரி, உனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நீ வாய் திறந்து ஏசப்பாட்ட கேள். நான் பார்வையடைய வேண்டும் என்று பர்த்திமை ஜெபிக்கிறான். அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு. இந்த கணேசனுக்கு நான் என்ன ஜெபம் பண்ணேன்? என் இறுதி வியாதி சுகப்படுத்துங்க ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணேன், சுகம் கிடைச்சிருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் ஜெபத்திற்கு அற்புதம் செய்வார். அடுத்து ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னேன், சிம்பிள் சத்தினா தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆனா சொல்லியிருக்கிறேன், இப்போ ஆவனா சொல்லி கொடுக்க போகிறேன். இனி வர்ற நாட்களில் ஈ அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். முதல்ல அந்த தமிழ் எழுத்துக்களை படிப்போம், ஆவா படிப்போங்க. அடுத்து எல்லாம் காங்கா சாஞான்னு படிப்போங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் முதல்ல இந்த அடிப்படையே தப்பாக இருக்குதுங்க. இப்போ ஆனா படித்தாச்சு. ஆனா என்ன? நீ உனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நீ போய் ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு கூட இந்த செய்தி கேட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி போய் ஜெபம் பண்ணி பாரு, ஏசப்பா அற்புதம் செய்வார். 25 வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேங்க, எனக்கு ஒரு அற்புதம் வேணுமா நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சைக்கிள் வேண்டி இருந்துச்சுங்க ஊழியத்தில். சைக்கிள் வாங்குறது அவ்வளோ கஷ்டங்க. நான் போய் கேட்டேன், அன்னைக்கே சைக்கிள் கொடுத்துட்டாருங்க. இதே போல் பல சாட்சிகள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் செய்திகள் எல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ சாட்சிகள் வரும். அடுத்து ரெண்டாவது என்ன? என் மூலியமாக மற்றவர்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு நான் ஜெபம் பண்ண அற்புதம் செய்வார், நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண அற்புதம் செய்வார். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களை சூப்பர் ஸ்டார் மாதிரி பார்க்குறோம். என்ன எதுக்கு பார்க்குறோம்? அவங்க ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சா? இது சிம்பிள் சத்தியங்க. எனக்கு நான் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் செய்வார், நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மித்தமாக ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுரு ஒருத்தருக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க. பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண அற்புதம் செய்வாருங்க. பைபிளில் போடுங்க, வியாதியின் மேல் கைகளை வைப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்கள நடக்கும் அடையாளங்களாவன. என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியும். எனக்கு இந்த வசனத்தை வாசத்துலேருந்து என்னால் அவ்வளோ சந்தோஷங்க. கை வச்சா, வியாதியசன் மேலே கை வச்சா ஏசப்பா அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு கை வச்சிருக்கேன்னு தெரியுமா? கை வச்சு ஏசப்பா இந்த வியாதியை சுகப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி வியாதி சுகமாயிருச்சுங்க. அல்லேலூயா.
அருமையான தேவப்பிள்ளை, எனக்கு அற்புதம், என் மூலியமாக மற்றவர்களுக்கும் அற்புதம் செய்கிறார் ஐயா. நிறைய கிறிஸ்தவங்க இல்லைங்க, ஒரு கற்பனை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அவர் மேலே அன்பு உரையுது முதல் கற்பனை, இது கீழ்ப்படிஞ்சாச்சு. ரெண்டாவது கற்பனை என்ன? உன்னை போல் பிறரை நேசி. இந்த 2 கற்பனையும் மறந்துட்டாங்க கிறிஸ்தவங்க. 2 கீழ்ப்படிஞ்சதாங்க முழு கிறிஸ்தவன் அர்த்தம். முதல் கற்பனை மட்டும் சுயநலமாம நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ரட்சிகர்னு அறிக்கையிட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பெற்ற, பரிசுத்த ஆவியான பெற்றாச்சு, அந்நிய பாஷையில் பேசுகிற, நீ ஜோம் பண்ணுற, ஆண்டவர் உனக்கு வேலை கொடுத்தாரு, நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சர்ச்சில் போய் சாட்சி கேட்டால், நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் ஜெபித்தேன், ஆண்டவரின் கடன் பிரச்சனையை மாற்றினார், இப்படி எத்தனை அற்புதம் ஆண்டவர் செய்கிறாரு. அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு கேட்பேன், நீங்கள் ஜோமன்னா ஏசப்பா கேட்குறேன், ஏன்னா உங்களுக்கு அற்புதம் செய்ய நீங்கள் சாட்சி சொன்னீங்களே, அதே ஜெபத்தை உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஜோமனியா, உன் தெருவுக்கு ஜோமனியா, உன் கிராமத்துக்கு ஜோமனியா. அதான் உனக்கு அற்புதம், உன் மூலியமாக அற்புதம் செய்கிறார். உன் ஜெபத்தை கேட்டு இன்னொருவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், இன்னொருடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு மறந்துவிட்டோம் ஐயா. உன்னை போல் பிறரை நேசி. நீ உனக்காக எப்படி அழுது ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாயோ, அதே அழுகையும் கண்ணீரும் ஜெபமும் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என் கண்ணீரை துடைச்சாரு. என் கண்ணீரை துடைச்சவர் எல்லா ஜனங்களுக்கும் கண்ணீர் வடிக்கிறார். அவரை முகமுகமாக தரிசனம், அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் வரவில்லை, நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாருங்க. அவரைத்தானே இந்த கணேசன் கண்களினால் அவரை பார்த்தேன், அவருடைய அழுகிற குரலை கேட்டேன், என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு இருக்கிற மற்றவங்க அவர் அறியலன்னு அழுகிறாரேன்னு சொல்லி நான் சும்மா பக்கத்து கிராமத்துக்கு போனேங்க. எனக்கு பைபிள் கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 பிரிவு கிடையாதுங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச 2 சத்தியம், 2 உண்மை, 2 வசனம் கிடையாது, 2 உண்மை. இந்த உண்மையை மற்றவங்க சொல்லுவோம். இவ்வளவு நல்ல சாமியே எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அழைப்பு என்னன்னு தெரியாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எனக்கு தெரியாதுங்க. நான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தாங்க முழு பைபிளே எனக்கு கிடச்சிதுங்க. அதனால தான் நான் ஊழிய ஆரம்ப நாட்களிலிருந்து நான் பார்க்குற கிராமங்கள் தோறும் சிறுவர்கள் வாலிபர்களுக்கு முழு பைபிளில் எங்கேயாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. யாருமே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்காதவங்க இருக்கக்கூடாது, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி முழு வேதாமத்தை வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஐயா. ஆமென், அல்லேலூயா. நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது 2 உண்மை தான் தெரியும். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், எனக்கு உயிர் கொடுத்தவர் அழுதுகிட்டே இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்காக தானே அவர் அழுறாரு. நாமவே எல்லா ஜனங்கள்கிட்ட ஏசப்பா பற்றி சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார்ல. இவ்வளோ தாங்க. நான் போனேங்க, பக்கத்து கிராமத்துக்கு போனேன், வீடு விடா சொன்னேன். எல்லாம் பைத்தியக்காரன் போல் என்னை திட்டுறான், காரி துப்புறான். நான் மாட்டுக்கு போயிட்டே 10 வீடு சொல்லி 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் ஏசப்பா நம்மங்க நல்லது செய்வாருங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பிங்கிறான். எனக்கு ஓதவே தெரியாது பாருங்கள், நான் கிறிஸ்தவனே கிடையாது, எனக்கு ஓத தெரியாதுங்க, நான் நம்பினேன் நல்லது செஞ்சாருங்க, நீங்கள் நம்புங்க நல்லது செய்வான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேங்க. ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி நீ அடிக்க வந்துட்டாருங்க, உன்னை வெளுத்து விடும் பார்த்துக்கு, உனக்கு மட்டும் ஏசப்பா நல்லது செஞ்சார்ல, இவங்களுக்கு நல்லது செய்யட்டும், பாவம் சாகராப்பில் கிடக்காங்களே ஓதி விடுங்கிறாங்க. ஏன்னா ஓத தெரியாதுன்னு அடிக்க வர்றாங்க. கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டாங்க, தெருக்காரங்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 10 வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த 10 வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க கூட்டத்துக்கு. ஏழை இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒழுங்காக ஓதுறான்றாங்க, ஓத தெரியாதுன்னு அடிக்க வர்றாங்க. என்னத்தை செய்ய, சரி ஓத வண்டி தான் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஓத தெரியும். கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்துங்கன்னு சொன்னங்க. திடீர்னு கைகாலெலாம் அசையாத அந்த அம்மா கைகாலெலாம் அசையுது. இந்த சாகும்போது விக்குன்னு இழுக்கும் பாருங்க, அது போலயே இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே என் கைகாலெலாம் விக்குன்னு இழுக்குது. ஏன்னா அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை அடிச்சு விடுவாங்க எல்லாரும். எனக்கு என்ன செய்யணே தெரியல. திடீர்னு கட்டில் வந்து கீழே விழுந்தாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க, என்னமோ இங்கே நடக்குதுங்க. ஒரு 4 வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ அக்க போகிறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு அந்த அம்மா பார்த்தா நிசப்தம் ஆகிட்டாங்க, கிடக்காங்க. ஒரு ஆள் மூச்சு இருக்கான்னு பார்த்தா மூச்சு இல்லைங்கிறார்.
அவளாம் செத்து போயிட்டான், ஓட வேண்டியதான். ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தா ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனாருங்க. ஆமாம், திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தாங்க பாருங்க, அப்போ தாங்க எனக்கு உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்றைக்கி ஒரு சத்தியம் தெரிஞ்சுங்க. கணேசன் சொன்னால் கேட்குறாரு, நான் ஓதுனா அற்புதம் நடக்குது. கிறிஸ்தவங்க சாமி, கணேசன் சொன்னால் கேட்குறாரு. எனக்கு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்தார். நான் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவர்களுக்கும் அற்புதம் செய்கிறாரே. என் மூலம் அற்புதம், எனக்கு அற்புதம், என் மூலம் அற்புதம். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் வேணுமா? நீ ஜெபம் பண்ணு. அற்புதத்தை ஆண்டவர் தருவார். அந்த அற்புதத்தை தந்தவுடன் இதே அற்புதத்தை மற்றவர்களும் ருசித்து பார்க்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க தொடங்க வேண்டும். ஐயா, இந்த அன்புள்ள ஆண்டவரை மற்றவர்களும் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட வேண்டும். ஐயா, அன்றிலிருந்து இயேசுவுக்காக மற்றவர்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். இந்த செய்தி சிம்பிள் செய்திங்க, செய்திங்க. அமேன். உனக்கு அற்புதம், உன் மூலியமாக அற்புதம். இந்த 2வது செய்தி யாரும் மறந்துட்டாங்க. கிறிஸ்தவங்க மறந்துட்டீங்க. நீங்கள் நான் ஜெபம் பண்ணா மற்றவங்களுக்கு அற்புதம் செய்வாருங்கிறத நீங்கள் மறந்து விட்டீர்களா? இன்னைக்கு நீங்கள் செயல்படுங்க ஐயா. ஒரு 100 உன்னுடைய நண்பர்கள் பேர், ஆண்டவர் அறியாத பேர்களை எழுதுங்க. 100 பேர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உன் ஜெபத்திற்கு அற்புதம் செய்தாரே, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் அற்புதம் செய்தாரே, உன் மூலியமாக அவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஐயா, ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, எனக்கு அற்புதம், என் மூலியமாக மற்றவர்களுக்கு அற்புதம். இந்த சிம்பிள் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எனக்கு என்ன அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக. இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். எல்லா விதமான வியாதி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழைப்பு நீங்குவதாக. ஷாபா தூரிமியாக்கம் அந்துரி, வியாதிகள் சுகமடைவதாக. எல்லா அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீரா. இப்பொழுது எனக்கு அற்புதம் வேண்டும் என்று என்னெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்வீரா. அந்த அற்புதத்தை ருசி பார்த்த உடனே எங்கள் ஒவ்வொருவரும் இவரை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபித்தால் என் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும், செயல்பட ஆரம்பிக்கட்டும். எப்படியாவது எங்கள் தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை தாரும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ
அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க முன்னாடி என்னை சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனே நான் துதிக்கிறேன். என்னோட பேர் ஜீவா. நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். நான் சின்ன வயது குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆஸ்துமா வியாதினால பாதிக்கப்பட்டேன். அப்ப ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து எப்படியாவது சரியாக்கிடணும்னு சொல்லி அம்மா அப்பா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் இந்த பிள்ளை இனிமே பிழைக்காது, நீங்க தூக்கிட்டு போயிருங்கம்மா, நான் கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப டாக்டரே சொல்லிட்டாருல பிள்ளை இறந்துரும் அப்படின்னு சொல்லின்னு அப்பா பாத்திர கடையில போய் ஒரு தூக்குவாளி வாங்கி இந்த பிள்ளையோட பேரை நான் ஞாபகார்த்தமா அந்த தூக்குவாளியில எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடையில அப்பா தூக்குவாளி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அம்மா சொல்லி ஜெபம் பண்ணாங்களா, ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க உயிரோட கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்க ஊழியத்துக்காகவே தந்துடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். திரும்பவுமா எப்பவும் போல எனக்கு டஸ்ட் அலர்ஜி, தூறல் விழுந்தா சேராது, அடுத்தடுத்து எனக்கு வீசிங் வந்துகிட்டே இருந்தது. ஆனா ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. ஆஸ்துமா வியாதினால நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. ஈஸியா எல்லா பிள்ளைங்க கூட சேர்ந்துனால விளையாட கூட முடியாது. 9th எல்லாம் படிக்கும் போது ஏசப்பாட்ட அழுதுருக்கேன். ஏசப்பா எனக்கு இந்த வியாதிக்கு பதிலா எனக்கு வேற வியாதியாவது மாத்தித்தாங்க ஏசப்பா, என்னால தூங்க கூட முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதுருக்கேன். வீசிங் ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும், அது தூங்க கூட முடியாது. மாத்திரை போட்டா கூட கிசு கிசுன்னு இழைச்சிட்டே உட்கார்ந்துதான் இருக்க முடியும். அந்த மாதிரி நான் ரொம்ப 18 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டாலும் ஏசப்பா என்னை ஜீவனோட பாதுகாத்து வந்தாங்க. ஆனா நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால ஆலயத்துக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், நமக்கு ஏதாவது தேவைன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும், நமக்கு தந்துருவாங்க. இதுதான் என்னோட கிறிஸ்டியன் லைஃப். ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறது எதுவுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல நான் அட்டன் பண்ணேன். அப்பதான் அபிஷேகனா என்ன, நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சின்ன வயதுல செஞ்ச சேட்டைகள், ஏமாத்துனது, இந்த மாதிரி செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஏசப்பா நான் இப்படி எல்லாம் நான் சின்ன வயசுல பாவம் செஞ்சிருக்கேனே, என்னை மன்னிக்க மாட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை உங்க பிள்ளையா மாத்திருங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா அந்த கூட்டத்துல எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாங்க. அந்த அபிஷேகம் தாங்க முடியாததுனால நான் ரொம்ப கீழே விழுந்துட்டேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு அத்தை எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, மதினி இவ 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருந்தால அதுல பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறா, அப்ப நீங்க என்னன்னு செக் பண்ணி பாருங்க, ஏன்னா பிசாசு பிடிச்சிருந்தாதான் அப்படி விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இது ஒரு மனசுல ரொம்ப பாதிப்பா இருந்தது. நம்ம ஏசப்பாட்ட அபிஷேகத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்டோமே, இப்படி பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப நமக்குள்ள வேற ஏதோ ஆவி இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் இதை குறிச்சு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நிறைய பேர் கூட்டத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பேசினேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்னை அந்நிய பாஷையினால நிரப்பணும், அப்பதான் நீங்க என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புவேன். இது என்னோட ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ற பிரேயர் டைமா போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் 12th முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது எங்க கிராமத்துக்கு கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து ஒரு அன்னை வந்தாங்க. அவங்க பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போனாங்க, உங்க கிராமத்துல இருந்து 2 பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க, நாங்க வாலிப பிள்ளைங்களுக்காக ஒரு மீட்டிங் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அப்ப பாஸ்டர் 2 பேரை அனுப்பி விட்டாங்க. அனுப்பங்குளம் புதுவாழ்வு மையத்துல கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து வாலிப பிள்ளைகளுக்கான முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல போய் நான் கலந்துகிட்டேன். இப்ப எனக்கு ஊழியனா என்னன்னு தெரியாது, மிஷனரினா என்னன்னு தெரியாது, இயேசுவை பத்தி சொல்றதுனா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல டேவிட் அண்ணனோட சாட்சியை கேட்டேன். இயேசு பத்தி தெரியாததுனால இன்னைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. அவரை பத்தி தெரியலங்கிறதுக்காக இந்த உலகத்தையே படைச்ச ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறாரா? அப்ப என்னோட அம்மா சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளையிலேயே நான் அந்த உன்னை ஊழியத்துக்கு கொடுத்துட்டேமா, யார் வீட்டுக்கு ஜோமான வந்தாலும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர், இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறேயா
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க போய் ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும்னா எனக்கு தெரியாது. ஆனா இங்க அந்த ஒரு விதை கிடைச்சது எனக்கு. அப்ப இப்படி எல்லாம் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊழியத்துக்கு வரும்படி ஆண்டவர் என்னோட உள்ளத்துல பாரத்தை கொடுத்தார். இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சின்ன டஸ்ட் எனக்கு சேராது, மழை தூறல் விழுந்தா உடனே வீசிங் வந்துடும். அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து என்ன டேப்லெட் கொடுத்தாலும் எனக்கு கேட்காது. அப்ப நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன், மழையில நனைகிறேன், எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எங்க பார்த்தாலும் டிராவல் பண்றோம், பஸ்ல போய் தான் நாங்க கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்வோம். அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த வீசிங் வரவே இல்லை. எனக்குன்னா ஆச்சரியம். இப்ப நம்ம ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து அந்த வீசிங் வந்ததுக்கான எனக்கு அறிகுறியே இல்லாத அளவுக்கு அந்த வியாதியில இருந்து ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அது எப்ப போச்சு, எந்த நேரம் அந்த வியாதி சரியாச்சுன்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆண்டவர் பாருங்க அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரு இந்த பிள்ளை இறந்துரும்னு. நான் எங்க அப்பா அதை நம்பி பாத்திர கடையில போய் பேர் எழுதினாங்க. ஆனா என்னுடைய பரம தகப்பன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு, இந்த பிள்ளை எனக்காக ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு இப்படிதான் ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்கு எப்படி அனுப்புன்னு தெரியலன்னு. நீங்க வாலிபர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஊழியத்துக்கு ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், எங்க போய் ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு. நீங்க பொருத்தனையை நிறைவேற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை, நீங்க நினைச்ச பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்யறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியுங்க. இன்னைக்கு இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல 20 வருடங்களாக ஊழியம் செய்து 3 பிள்ளைகளோடு குடும்பமாக இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. மற்றவங்களை மோட்டிவேட் பண்றவங்களா நீங்க காணப்படணும். நீங்க எப்பயுமே என்ன யோசிக்கிறீங்க, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு, என்ன என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிறாத. நீ மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரை அறிந்து கொண்ட நீ மற்றவங்க அவங்க சோர்ந்து போகும் பொழுது, அவங்க விழுந்து போகும் பொழுது அவங்கள தூக்கி எடுக்கும்படி, அவங்கள உற்சாகப்படுத்தும்படி, அவங்கள சப்போர்ட் பண்ணும்படி தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவனா இருக்கலாம், ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவியா இருக்கலாம், வேலை பார்க்கிற ஒரு பெண்மணியா இருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை சுற்றிலும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ற ஒன்னை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ எப்படி அவங்கள உற்சாகப்படுத்த போற, எப்படி அவங்கள சரியானபடி அவங்கள மோட்டிவேட் பண்ண போற அப்படிங்கிறத நீ யோசித்து பாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்றவங்களா தான் இருக்கணும். என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத. உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவர் சமூகத்துல நீ அமர்ந்திருந்தா, அவர் பேசுகிற வார்த்தைகளை நீ தியானிச்சா போதும், நிச்சயமா அவர் உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாரு. நீ என்ன செய்யணும்னு சொல்லி கரெக்டான பாத்துல உன்னை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து நீ கற்றுக்கொண்டு நீ மற்றவங்களை மோட்டிவேட் பண்றவங்களா மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மோட்டிவேட் அதர்ஸ். மற்றவங்களை நீ மோட்டிவேட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணு, மற்றவங்க தவறான பாதையில செல்ற வாலிபர்களை நீ மோட்டிவேட் பண்ற ஒரு மீடியேட்டரா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். வேதத்துல கூட நாகமான் அப்படிங்கிற ஒரு பெரிய படைத்தலைவனுக்கு ஒரு குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி வந்த பொழுது முதலாவது அந்த வீட்டுல வேலை பார்த்த அந்த வேலைக்கார சிறுமி சொல்றாங்க, நீங்க அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியினிடத்துல போவாரானால் உங்க வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு மோட்டிவேஷன். அந்த நாகமான்கிற பெரிய படைத்தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோட்டிவேட் ஆக்குற ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாகமானை பார்த்து தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த இடத்துல போய் நீ மூழ்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில நீ ஸ்நானம் பண்ணு, குளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இவ்வளோ பெரிய ஆர்மியில இருக்கிற ஒரு படைத்தலைவன், அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரி, சீரியா தேசத்திற்கே, என்ன போய் இந்த தீர்க்கதரிசி தடவி கொடுத்து ஜெபிச்சு என்னை சுகப்படுத்துவாருன்னு நினைச்சு இவரை பார்க்க வந்தேன். ஆனா இவர் என் தேசத்துல இருக்கிற சிறப்பான நதிகளை காட்டிலும் இங்க இருக்கிற இந்த நதியில போய் என்னை குளிக்க சொல்றாரு. நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு கிளம்பி போனாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர், அவரை கூட்டிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உங்ககிட்ட சொல்ற காரியம் ஒண்ணு ஒரு பெரிய காரியம் இல்ல, நீங்க இந்த
சின்ன காரியத்தை நீங்க செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை மோட்டிவேட் பண்ணி அவர் அந்த நதியில ஸ்நானம் பண்ண வச்சுச்சு. அவர் ஸ்நானம் பண்ணி எழும்பும் பொழுது அவருடைய தோல் குழந்தையின் மாம்சத்தை போல மாறி சுகம் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த வேலைக்கார பெண்ணாகிய அந்த சிறுமி அவர் அந்த வீட்டுக்கு வேலைக்காக தான் வந்திருந்தா. என்னுடைய எஜமானன் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு, இவருக்கு போய் ஒரு நன்மையான காரியத்தை நான் சொல்லணுமா, இவரை போய் நான் என்கரேஜ் பண்ணி அங்க போங்கன்னு சொல்லி நான் சொல்லணுமா, இவரை நான் மோட்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி இருக்கவே இருக்கல. இவ்வளோ பெரிய படைத்தலைவர், நான் சொல்ற இந்த வார்த்தை அவர் கேட்பாரா, அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கவே இல்லை. அவளுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பயன்படுத்தி அந்த ஒரு சென்டென்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணும்படி அவ பேசினா. ஆனா அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவரை கூட்டிட்டு வந்த அந்த ஊழியக்காரர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவரை அந்த நதியில ஸ்நானம் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது அநேகரை கட்டி எழுப்ப முடியும், தட்டி எழுப்ப முடியும், அவர்களை உற்சாகப்படுத்த முடியும், அவர்கள் தேவனுக்கென்று செயல்பட வைக்க முடியும். ஐயோ, நான் இந்த பாவத்துல விழுந்துட்டேனே, எனக்கு இதுல இருந்து மீள்வதற்கு வழியே இல்லை, நான் தற்கொலை தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் எத்தனை வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்ல மகனே, இல்ல நண்பா, உன்னால முடியும், நீ எழும்பலாம், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உன்னுடைய எதிர்காலம் பிரைட்டான ஃபியூச்சரா இருக்கு. நீ இயேசுவை நம்பிப்பாரு, இயேசுவினிடத்துல உன்னுடைய காரியத்தை நீ பகிர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள மோட்டிவேட் பண்ணுவது நிச்சயமா முடியும். நீ ஆண்டவருடைய துணையோடு அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்றும் பொழுது அநேகர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு நபராக நீ மாறுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கச்சியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதோடு மட்டுமல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நீ இதற்கு கீழ்ப்படிவாயா? இது உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாயா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கும் அக்கா ஒரு புது பாட்டு சொல்லித்தரேன், கேட்போமா? காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். அவ்வளோதான் பாட்டு. ரொம்ப ஈஸியான பாட்டு தானே? இதுக்கு ஆக்ஷன் பார்ப்போமா? அக்கா செய்கிறேன் பாருங்க. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். என்ன குட்டீஸ், ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. பாய். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு மிஷனரி பயோகிராஃபி நம்ம கேட்க போகிறோம். மிஷனருடைய பெயர் வில்லியம் டிண்டேல். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாசிக்கக்கூடிய வேத புத்தகம் எல்லாருடைய கரங்களும் இருக்குது. அதை நம்ம எளிதாக வாசிக்கிறோம். ஆனால் அந்த வேத புத்தகம் கிடைப்பதற்கு இரத்த சாட்சியாக மறித்த ஒரு மிஷனரி தான் வில்லியம் டிண்டேல். இந்த வில்லியம் டிண்டேல் இங்கிலாந்து தேசத்தில் 1494 பிறக்கிறாங்க. இவங்க எப்படியாவது தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய மக்கள் வேதாகமத்தை வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. அதுக்காக அவங்க எடுத்த முயற்சி ரொம்ப பெரிய. அந்த நாட்களை பார்த்தோம் அப்படின்னா கத்தோலிக்க போதகர்கள் மட்டுமே அந்த வேதாகமத்தை வச்சிருந்துருக்குறாங்க. அதனால மற்ற மக்கள் அந்த வேதாகமத்தை தொடவோ அதை பார்க்கவோ வாசிக்கவோ முடியாது, ரொம்ப அரிதாக இருந்திருக்கு. எனவே தான் தன் உள்ளத்தில் ரொம்ப அதிதீவிரமாக ஆசை கொள்கிறாரு. என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது ஆங்கிலத்தில்
மொழிபெயர்த்து தன்னுடைய ஜனங்களும் தன்னுடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாரு. அதற்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல போய் சேர்றாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து கிட்டத்தட்ட 8 மொழிகளை வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு லண்டன் போய் தன்னுடைய வேதாகமம் சம்பந்தமான கருத்துக்களை சொல்றாங்க. அங்க வந்து அவருடைய கருத்துக்களை வந்து யாருமே ஏற்றுக்கிடவே இல்லை. அதுக்கு பின்பதாக அவர் வந்து 1424 வருஷத்தில் ஜெர்மனுக்கு போகிறாங்க. ஜெர்மனில் வந்து மார்ட்டின் லூதர் அவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் அவங்களோட இணைந்து கிரேக்க மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க. கிரேக்க மொழியை படிச்சுட்டு அதுக்கு பின்பதாக கிரேக்க மொழியிலிருந்து வேதாகமத்தை ஆங்கில மொழிக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. 1425 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரே வருடத்தில் முழு வேதாகமத்தையும் ஆங்கில மொழியில் வந்து வில்லியம் டென்டேல் மொழிபெயர்த்துட்டாங்க. மொழிபெயர்ப்பு முடிஞ்சது பின்பதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது தான் சொந்த தேசமான இங்கிலாந்து மக்கள் வந்து எப்படியாவது இந்த வேதாகமத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் தேசத்துல இருந்து யாருக்குமே தெரியாம மொழிபெயர்ப்பு செய்த எல்லா வேதாகமங்களையும் கொண்டு வர்றாங்க இங்கிலாந்துக்கு. இந்த காரியம் வந்து இங்கிலாந்து அரசுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலாந்து அரசு அதிகாரிகள் டின்டேல் மொழிபெயர்ப்பு செய்த எல்லா வேதாகமத்தையும் தீ வச்சு எரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பின்பு வில்லியம் டின்டேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலாந்து அரசுக்கு விரோதமா ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாங்க. அந்த கட்டுரை ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அதே நிமித்தமா அவர் வந்து கைது செய்யப்படணும், சிறையில் அடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஜனங்கள்லாம் சொல்றாங்க. 5 வருட சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுது. ஆனாலும் சிறைக்கு போகாம தன்னுடைய நாட்களை வந்து மொழிபெயர்ப்பிலேயே காலங்களை வந்து கடத்துறாரு. சில வருடங்களுக்கு பின்பு தன்னுடைய சொந்த நண்பர் ஒருவர் மூலமாகவே இவர் வந்து அரசு அதிகாரிகளுக்கு காமிச்சு கொடுத்துடுறாரு. வில்லியம் டின்டேல் இங்க தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் டின்டேலோட சொந்த ஒரு ரொம்ப அறிமுகமான நண்பர் மூலமாகவே காட்டி கொடுக்கப்படுகிறார். எப்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தாரோ அதே போல வில்லியம் டின்டேல் அவருடைய நண்பர் ஒரு வந்து காட்டி கொடுக்கிறாரு. காட்டி கொடுத்ததுக்கு பின்பதாக 500 நாட்களாக சிறையில வந்து இருக்கிறாரு. சிறையில வந்து தாங்க முடியாத சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் வேதனைகளையும் ரொம்ப அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சு இவர் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணாரு அப்படின்னா, வேதாகமத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்ததுனால 500 நாட்கள் வந்து சிறையில பயங்கர தண்டனை வந்து அனுபவிக்கிறாரு. அதன் பின்பதாக இறுதியில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருடைய குரல் வலைய வந்து கடைசியா நெரிச்சு ஒரு கம்பத்துல கட்டி வச்சு இவர் வந்து உயிரோட வந்து எரிக்கிறாங்க. உயிரோட எரிச்ச பிறகு இவர் வந்து ஒரு இரத்த சாட்சியா வந்து மரிக்கிறாரு. கிட்டத்தட்ட வில்லியம் டின்டேல் 1536 வருஷம் அக்டோபர் 6 தேதி வந்து வில்லியம் டின்டேல் இரத்த சாட்சியை வந்து மரிக்கிறாரு. இவர் மரித்ததான ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3 ஆண்டுகளுக்கு பின்பதாக 1539 வருஷத்துல அந்நாட்டு இங்கிலாந்து அரசர் ஹென்றி என்பவரால் அவருடைய ஆட்சி காலத்துல முழு வேதாகமும் இங்கிலீஷ்ல அச்சிட்டு வெளியிடப்படுது. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். வில்லியம் டின்டேல் இருப்பதற்கு முன்பதாக கடைசி ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது நம் மொழிபெயர்ப்பு செய்ததான ஆங்கில வேதாகம் எல்லாருடைய கரங்களையும் கிடைக்கப்பெறணும், என்னுடைய சொந்த ஜனங்களுடைய கரங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அதே மாதிரி ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அந்நாட்டு அரசே ஆங்கிலம் வேதாகமும் அச்சடிப்பதற்கு பெரும் உதவியை செய்தது. இதை கேட்கின்ற அன்பானவர்களே, நாமும் கூட 200 ரூபாய்க்கோ ஒரு 300 ரூபாய்க்கோ நம்ம வந்து ஒரு பைபிள் வாங்குறோம். ஆனா அந்த பைபிளை வாங்கி சில நேரங்களில் நம்ம வாசிக்காம கூட விட்டுருதோம். நமக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா வேதாகமனுடைய கரங்கள் கிடைப்பதற்கு பல மிஷனரிகள் ரத்த சாட்சியை மறிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் பல மொழி பேசுகின்ற மக்களுக்கு வந்து அவர்களுடைய தாய்மொழியில வந்து முழு வேதாகமும் இன்று வரைக்கும் இல்லை. இதை வந்து பல ஊழியர்கள் வந்து பிரயாசப்பட்டு இன்றைக்கும் இந்த மொழிபெயர்ப்பு வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எனவே நம்மளுடைய கரங்களில் கிடைக்கப்பெற்ற வேதாகமத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி நன்றி சொல்லுவோம். முடிந்த அளவு எவ்வளோ அதிகமா வாசிக்க முடியும் அந்த நாட்கள்ல அதிகமாய் நேரம் எடுத்து வேதத்தை வாசிப்போம். ஆமேன். தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே,
நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். விழித்திடுவோம், விழித்திடுவோம், விழித்தெழுவோம், விழித்தழுவோம், அவர் இறங்கும் வரை. வெற்றி கொள்ளுவோம், வெற்றி கொள்ளுவோம், பகைஞரையும் கண்டு அஞ்சிடோம், வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். ஈரோடு, சேலம், திருமண்டலம் சிஎஸ்ஐ ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணிசன் அவர்கள். இடம் சிஎஸ்ஐ ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.